ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். மூன்றில் ஒன்றாய் விளங்கும் பரலோக திரியேக தேவனை தொழுகிறோம். தூய கிறிஸ்தேசு நாமத்தை தொழுகிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தொழுகிறோம். அண்ட சராசரம் அகிலமும் ஆண்டவர் படைத்தாரே. கைப்பீடி மண்ணினாலே எம்மை கனிவோடு வனைந்தாரே. எம்மாத்திரம் என்னையும் தேவன் எண்ணி நினைத்திடவோ. எம்மாத்திரம் என்னையும் தேவன் எண்ணி நினைத்திடவோ. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். சேற்றி நின்றென்னையும் மீட்டவரை போற்றுதல் ஏற்றதாகும். சேற்றி நின்றென்னையும் மீட்டவரை போற்றுதல் ஏற்றதாகும். பரனேசு அருளினார் இன்ப புது பாட்டு நாவிலே. அசையாத கண்மலை மேல் நின்று அவர் சாட்சி சாற்றிடுவே. அசையாத கண்மலை மேல் நின்று அவர் சாட்சி சாற்றிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். வேகம் நமக்காய் வருகின்றாரே, வேந்தன் கிறிஸ்தேசுவே. மணவாளன் போல இயேசு வந்து குணசாலியாம் சபைக்கே புனித புது வாழ்வினை ஈவாரினி காலம் சென்றிடாதே. புனித புது வாழ்வினை ஈவாரினி காலம் சென்றிடாதே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனம். Let's turn our Bibles to 2 Kings chapter 3 and verse 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால்
நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலிசா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 3:14 எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து எலிசா கொடுக்கிற சாட்சியை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படி யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்ப்பதற்கு அவர் இருந்ததுனால உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், யோசபாத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. அது மாத்திரமல்ல, 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அது மாத்திரமல்ல, 7வது வசனம் முக்கியமானது. அந்த பட்டணங்களிலே அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் பிரபுக்களையும் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்கும்படி அவர்களை அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலே இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்படியாக அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொல்லி நம்ம 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக வருகிறார். அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் லக்கம் பார்த்து அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா, சரி இஸ்ரவேலின் ராஜாவோடு சேர்ந்து மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக போர் செய்வதற்கு போகிறார். ஆனால் போவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி பண்ணும்போது தான் எலிசா சொல்லுகிறார், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்ததுனால இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசபாத்தை போல யோசபாத்தின் சாட்சி என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அதனால் என்ன நடந்தது? 5வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார், ஆனால் ஒரு ராஜாவோடு கூட இருந்தால் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜனங்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. We must be really motivated and inspired to do God's works. கர்த்தருடைய கிரியைகளை செய்வதிலே நாம் உற்சாகம் கொண்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் இந்த வேளையிலே. யோசபாத்தை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வைத்ததற்காக நன்றி அப்பா. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் ஆண்டவரை அகற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத புத்தகத்திற்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி உபதேசிக்கும்படியாக கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட கட்டளைகள் பிறப்பிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.